ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி உங்கள் பிடிஎஃப்லேருந்து நிறைய கேள்விகள் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட உங்கள் ரிவ்யூ ஆனதை கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அவங்களுடைய ரிவ்யூயை பகிர்ந்துருக்காங்க. அதாவது இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடந்தது, அண்ட் இன்டர்வியூவர் எப்படிலாம் அவங்கள ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட ஆடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஃபோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா மட்டும்தான். இது வரைக்கும் இந்த 4 நாளைக்கு நடந்த எல்லா இன்டர்வியூ கொஷினும் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கேள்விகளாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனித்தனி டிஸ்ட்ரிக்கு என்னென்ன ஃபேமஸ் திங்ஸ் இருக்குது, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார் சொல்லிட்டு நம்ம இன்னொரு பிடிஎஃப்பும் அடிஷனல் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதாவது நீங்கள் ஒரு பிடிஎஃப் பே பண்ணால் போதும், நம்ம இன்னொரு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்போம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எப்போ நடங்க சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்கலாம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேங்க சார், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சார். ஓகே ஓகே. முந்தா நேற்று நைட்டு தாங்க சார் உங்ககிட்ட பிடிஎஃப் வேணுங்க சார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். நீங்கள் அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டிங்க சார். அதுக்கப்புறம் தாங்க சார் ஒவ்வொரு கொஸ்டினும் எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுதுங்க சார். இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் அப்போ சார் நல்லா அட்டெண்ட் பண்ணேங்க சார். ஃபர்ஸ்ட் போனது எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க சார். அதுக்கப்புறம் போனேன். அவங்க எடுத்தது என்ன கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படிதாங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஓகே. அப்ப நான் சொன்னேன், சார் ஒரு 6000 இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் தான் இதுக்கு தருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவு இருந்தாலே போதுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே. அதுக்கு அவர் என்னங்கிறாரு, 6000 எப்படிமா இப்ப இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் குடும்பம் எல்லாம் ஓட்ட முடியுமா, பத்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் சரிங்க சார், அப்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல 10,000 ரூபாய்க்குள்ள இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொன்னேங்க சார். அதுக்கு மறுபடியும் என்ன இதா கேக்குறாங்கன்னா, 10,000 ரூபாய்க்குள்ள வேணும்னா அப்புறம் நீங்க வேலை சப்போஸ் கிடைச்சா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சேலரி உங்களுக்கு போடுவாங்க. அப்புறம் நீங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வர்றீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படி சொல்லுங்க சார். இப்படி கேட்டா அப்படி கேக்குறாங்க சார், அப்படி கேட்டா இப்படி கேக்குறாங்க சார். நீங்க போல்டா பதில் சொல்றீங்களா கேட்கதான் சொல்லுவாங்க. நீங்க பதில் சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவங்க பரவாயில்ல பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேசுவாங்க அவங்க. அதாங்க சார், அவங்க அந்த வேலைக்கு என்ன அமௌண்ட் சேலரியா போடுவாங்களோ அந்த சேலரியே போதும் எனக்கு, ஒரு குடும்பம் ரன் பண்றதுக்கு தகுந்தாப்படி இருந்தாலும் எனக்கு சொன்னாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் பேசலைங்க சார். அப்புறம் ஆமாங்க சார் கேட்டாங்க சார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேட்டாங்க சார். அப்புறம் மத்திய கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் கேட்டாங்க சார். ஓகே, ரெண்டுமே நம்ம பிடிஎஃப்ல வந்திருங்க பதில. வேற அப்புறம் ஆமாங்க சார் வந்திருக்குங்க சார். அப்புறம் ஒரு டன் என்பது எத்தனை கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அதுவும் நம்ம கொஸ்டின்ல இருக்குதுங்க சார். ஆமா. அப்போ கூட்டுறவு சங்கத்தோட சின்னம் கேட்டாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கத்தோட கொடி இருக்கு இல்லைங்க சார், அந்த சிம்பிள் கேட்டாங்க சார். ஓகே. அப்புறம் பாமாயிலோட ரேட் கேட்டாங்க சார். ஓகே. அப்போ பாமாயில் வந்து எதுல தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சார். ஓகே. பதில் சொன்னீங்களா? அப்புறம் சொன்னேங்க சார், கரெக்டா சொன்னேங்க சார். குடியரசுத் தலைவர் கேட்டாங்க சார், அவங்க பேரு, அதுவும் கரெக்டா சொல்லிட்டேங்க சார். ஆனா அவங்க இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம் போறாங்களாமாங்க சார். அது எந்த பிளேஸ்னு உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க சார். நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நியூஸை பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நானு ஆல்ரெடி. ஆமாங்க சார். ஆனா இங்க இது டக்கு நைட்டு தாங்க சார் எனக்கு அந்த பிடிஎஃப் பார்த்ததுல இருந்தாங்க சார் எனக்கு கரெக்டான ஒரு இது கிடைச்சது. மத்த வீடியோல பார்த்து எனக்கு செட் ஆகலைங்க சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதுதாங்க சார், இந்த 1.5 நாள் உட்காந்து இதே தாங்க சார் படிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி பார்த்துட்டு கிடந்தேங்க சார். நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா வந்துச்சு. அப்புறம் இதேவே தாங்க சார் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு மத்த இது தோணலைங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் அரிசி பை வருது இல்லைங்க சார், ஆமா, அதோட வெயிட் கேட்டாங்க சார். ஆமா, அது நம்ம அடுத்த வீடியோல ஒரு வீடியோ சொல்லிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டாங்க. நம்ம சரிங்க சார், சரிங்க சார். ஒரு வீடியோ சொல்லிருப்போம். அது 50 கிலோ பைன்னு சொன்னீங்களா?
சொன்னேங்க சார். ம். ஆனா 50 to 60க்குள்ள இருக்கும்னு நான் சொன்னேங்க சார். ஓகே. அவங்க என்னன்னாங்கன்னா, அவ்வளவு இருக்குமா கன்ஃபார்மா தெரியுமா உங்களுக்கு? ரேஷன் கடை கிட்ட போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். சரி. அப்புறம் பார்த்திருக்கேன், தெரியுங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேங்க சார். ஓகே. அப்போ ரேஷன் கடையோட வகைகள் கேட்டிருந்தாங்க சார். கார்டு இருக்கு இல்லைங்க சார், ஆமா. ரேஷன் கார்டோட அந்த வெரைட்டி கேட்டாங்க, அதையும் சொல்லிட்டேங்க சார். அப்ப வந்து ரேஷன் கடையோட க்ளோசிங் டைமும் ஓப்பனிங் டைமும் கேட்டாங்க சார், அதுவும் சொல்லிட்டேங்க சார். அவ்வளவுதாங்க சார். அதெல்லாம் நம்ம பிடிஎஃப்ல அனுப்புங்க எல்லாமே தெளிவா. ஆமாங்க சார், இருக்குதுங்க சார். அவள்தான் ஒரு 10 கேள்வி கேட்டுப்பாங்க உங்ககிட்ட, 10 15. ஆமாங்க சார். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்களா நீங்க? சார் கரெக்டா சொல்லிட்டேங்க சார். ஓகே. நீங்க ஆனா அவங்கள பார்த்தாலே ஒரு பதட்டமா ஒரு என்ன உங்களை சாப்பிட்டுருவோம் அது என்ன சொல்றது சார், அப்படி இல்லைங்க சார், கேஷுவலா கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ மிரட்டுற மாதிரியே கேட்டுட்டு இருந்தாங்க சார். அதனால ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறங்காட்டி. மிரட்டுற மாதிரி பதில் சொல்லிருக்கீங்க. நம்ம அது சும்மா சரிங்க சார். தான் பண்றாங்க. இவங்க அந்த வேலைக்கு சரிங்க சார். வாங்கலாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அதான் நீங்க பப்ளிக்க கண்ட்ரோல் பண்ண புரியுதா உங்களுக்கு? நீங்க அவ்வளவு கூட்டம் வரும், சரிங்க சார். செட் ஆகுமா இல்ல சொல்லிட்டு அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ரூடா நடந்துப்பாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஆமா. சரி பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துச்சுங்க சார். சரி, நம்ம இப்போ கடைசி நேரத்துல படிச்சதுனாலும் நம்ம கரெக்டா சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குங்க சார். ஓகே ஓகே. தேங்க்யூங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.